இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு அளவில்லா அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறது எப்படி? How to increase the overflowing anointing. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 34வது வசனம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. அளவில்லாத அபிஷேகம் சொன்னால் நிறைந்து வழிகிற அபிஷேகம், ஓவர்ஃப்ளோயிங் அபிஷேகம், நிரம்பி வழிகிறது. சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீத புஸ்தகம் 23வது அதிகாரம் 5வது வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இட்ஸ் பிபிலிக்கல் ஓவர்ஃப்ளோயிங். அபிஷேகம் எப்பொழுதுமே we are satisfied with a limited anointing what we have got. நம்ம என்ன அபிஷேகம் பெற்றுக்கிறோம் முதல்ல திருப்தி அடைஞ்சிருவோம். Never be satisfied with the anointing what you have got. ஆண்டவரத்தில் என்ன அபிஷேகம் வேணும் ஆண்டவரே, என்ன அபிஷேகம் வேணும் ஆண்டவரே கேட்கலாம். Have to wait upon the Lord to receive much anointing. எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அபிஷேகம் சொல்றது பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம். நமக்குள் பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம் சொல்றது இட்ஸ் காமன். எல்லாருக்கும் கொடுப்பார், யாரு கேட்டாலும் கொடுப்பார். நீ ரட்சிக்கப்பட்டாலும் கொடுப்பாரு, ரட்சிக்கப்படாட்டாலும் கொடுப்பாரு. மதுபானம் அருந்தினாலும் கொடுப்பாரு, பாவியா இருந்தாலும் கொடுப்பாரு. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நான் பயங்கர பாவம் செஞ்சவங்க அபிஷேகத்தில் இருக்கிறத பார்த்துருக்கிறேன். I have seen a prostitute receiving the anointing. எல்லாத்துக்கும் கொடுப்பாரு. ஆனால் ஒன்றில் இருந்து வெளியே வரணுங்கிறது எல்லாத்துக்கும் கிடையாது. நல்லா கவனிக்க வேண்டாம். என் இயேசு சொன்னாரே, யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37-38. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். இயேசு சொன்னார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன், அது ரட்சிக்கப்பட்டவனை குறிக்கிறது. சமாரிய ஸ்திரீட்டு ஆண்டவர் சொல்லுவார், யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம்
14வது வசனம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அதுதான் அபிஷேகம். நித்திய எப்படி ஒரு கிணத்துல தண்ணி ஊறிக்கிட்டே இருக்குமோ அதே மாதிரி அந்த அபிஷேகம் ஊறிக்கொண்டே இருக்கக்கூடியது. நீ எந்த அளவுக்கு அபிஷேகத்துக்கு மதிப்பு கொடுக்கிறியோ அந்த அளவுக்கு அது உன்னிடத்திலிருந்து வேகமாக வரும். ஆண்டவர் சொன்னாரே, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் அப்படின்னா உனக்குள்ள இருந்து வெளியே வரணும்னா ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். ரட்சிக்கப்படாதவங்க பெற்றுக்கொள்ள முடியும். ரட்சிக்கப்படாதவர்கள் உள்ள இருந்து வெளியே வர முடியாது. 2வது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 23வது வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ள, அதற்கு இந்த ஜீவ ஊற்று புறப்படும். உனக்குள்ள இருந்து இந்த வல்லமை புறப்படணும். உனக்குள்ள இருந்து வெளியே வரணும். நல்லா கவனித்துக்கிடுங்க. எந்த பிசாசையும் அத்தட்டி நீ விரட்ட வேண்டாம். நீ நின்னாலே போயிடும். நீ நின்னாலே அது போயிடும். அப்போ உனக்குள்ள இருந்த அந்த வல்லமை புறப்பட்டு வரலாம். அப்போ உன் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ள சொன்னாரே. அப்படின்னா உன் இருதயம் எப்படி இருக்க வேண்டும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். முதலாவது இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். அபிஷேகங்கிறது நீ பெற்றுக்கொள்கிறாயா, உன் சிரசு வழியாக உள்ள இறங்கும். எவ்வளவு நாளும் உன்னை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டாம். ஒரு அருவியில் இருந்து இறங்குறது மாதிரி இறங்கும். அதை ரிசீவ் பண்ண வேண்டும். அதை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவுக்கு உன்னால் பெற முடியும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அது உள்ள தங்குன்னு சொன்னா அந்த இருதயம் சுத்தமாக இருக்கும். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படும் சொன்னாரே. உள்ள இருந்து வெளியே வர்றது இருதயத்திலிருந்து தான் வர. இயேசு சொன்னதும் அப்படித்தான். யோவான் 7:38 என்னத்தில் விசுவாசமாக இருக்கிற உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீரில் நதிகள் புறப்பட்டு வர. அப்போ இந்த அபிஷேகங்கிறது நம்முடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதியாக, ஜீவ ஊற்றாக, நித்திய ஜீவ காலமாக ஊறுகிற நீர்வூற்றாக இருக்க வேண்டும். கொஞ்சம் அபிஷேகம் குறைஞ்சிட்டுனா ஆண்டவரை கேட்கணும், எங்க தப்பு செஞ்சேன், நீ எங்க தப்பு செஞ்ச? உன் மேல அபிஷேகம் இறங்கலைனா எங்க தப்பு செஞ்ச? அபிஷேகங்கிறது விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம்.
நல்லா கவனிக்கிறேங்க. இட்ஸ் எ ட்ரெஷர். உன் கையில் பல கோடி பொண்ணை கொண்டு வந்து கொடுக்குறான். அது எவ்வளவு பாதுகாப்பாக வைக்கணும்னு சொல்லி வைப்பியோ, அதை விட இந்த அபிஷேகத்தை பாதுகாக்க வேண்டும். அந்த அபிஷேகம் அப்படிப்பட்டது. ஓவர்ஃப்ளோயிங் அனாயிண்டிங் அப்படின்னா என்ன? எல்லாமே வசனத்தோடு உங்களுக்கு பேசிக்கொண்டு வருகிறேன். நீ நடக்கிற உன்னிடத்தில் இருந்து அது வெளியே விழுந்துக்கிட்டே இருக்க வேண்டாம். உன்னிடத்திலிருந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்க வேண்டாம். அப்போ நிரம்பி வழிகிற அபிஷேகம்னா என்ன? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 15வது 16வது வசனங்கள். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டல்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்க அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். நிழலாகிலும் படும்படிக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஷேடோ உங்க மேல பட்டுறாதான்னு சொல்லி நிழல் படட்டும்னு சொல்லி கொண்டு வந்து வைக்கல. அந்த நிழலாகிலும் பட்டுறாதா? வாசிப்போம். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அவன் நடந்து போகிறான், அது வடிஞ்சு கொண்டே இருக்கிறது, அது வடிந்து கொண்டே இருக்கிறது, சுகமாயிட்டே இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 11வது 12வது வசனங்கள். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தள்ளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. அப்ப எப்படிப்பட்ட அபிஷேகம் அவனுக்குள்ளே இருந்திருக்கணும்? நல்லா கவனிங்க. அவனுக்குள்ள அந்த அபிஷேகம் எப்படி வந்தது? ஆண்டவர் அனனியாவை அனுப்புறாரு, நீ போப்பா, அவன் கண்ணு குருடா கிடக்கிறான். அப்போ அவன் வந்து என்ன சொல்றான்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். நல்லா கவனிங்க. நீ பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட வேண்டும், நீ பார்வையடையணும். கைய வைக்கிறான், பெற்றுட்டான். இந்த அபிஷேகத்தை பெற்ற உடனே அவனுக்குள்ள ரட்சிப்பு வருகிறது. ஞானஸ்நானம் எடுத்துறான், அது ரட்சிப்பை குறிக்கிறது. இந்த அபிஷேகம் பெற்ற உடனே இயேசுவை குறித்து பிரசங்கிக்க ஆரம்பிச்சிடறான். அவன் இந்த ஊழியத்தின் பாதையில் பல பாடுகளை கடந்து வருகிறான். கொலை செஞ்சவன் தான். நல்லா கவனிங்க. எத்தனையோ பரிசுத்தவான்களை கொண்டவன் தான். இந்த அபிஷேகம் அவனை டோட்டலா ஒரு புதிய மனுஷனை மாத்துது. அவன் சொல்லுகிறான், 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம்
1வது அதிகாரம் 12வது வசனம். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த ஊழியத்தில் உண்மையாயிருந்தவன், அந்த ஊழியத்தில் உண்மையாயிருந்தவன், இரக்கமே இல்லாதவன், அன்புனா என்னன்னே தெரியாதவன். 1 கொரிந்தியர் 13 அன்பை பற்றி வர்ணிச்சிருக்கிறான். என்ன வரங்கள் எனக்குள்ள இருந்தாலும் அன்பு இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லை. அந்த கிறிஸ்துவனுடைய அன்புக்குள்ள வந்தவன். ஒன்று தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். அவர்களில் பிரதான பாவி அப்படின்னா அவன் ரட்சிக்கப்பட்டவன். அவன் ரட்சிக்கப்பட்டவன், அவன் உண்மையுள்ளவன், அவன் கிறிஸ்துவனுடைய அன்பை பெற்றவன். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 23வது வசனத்தில் இந்த கடைசி வரைக்கும் அவன் பட்ட பாடுகளை எழுதியிருக்கிறான். அந்த பாடுகளுக்குள்ள எவனுமே போனதில்லை. அப்படிப்பட்ட பாடுகளை வழியில் நீ போகும் பொழுது இந்த அபிஷேகம் உனக்குள்ள இருந்து அதிகரிக்கும். நீ எந்த அளவுக்கு நீ பரிசுத்தமாக இருக்கிற, எந்த அளவுக்கு ரட்சிப்பு உனக்குள்ள கிரியை செய்கிறது, எந்த அளவுக்கு கிறிஸ்துவினுடைய அன்பு உனக்குள்ள இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து வல்லமை வெளிப்படுகிறது. எப்படிப்பட்ட வல்லமை வெளிப்படுகிறது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 43வது வசனத்தில் இருந்து. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும் பாடுள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. உடனே அவளுடைய பெரும்பாடு. காரணம் என்ன? 46வது வசனம். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன். தொட்ட உடனே வல்லமை புறப்படுது. தொட்ட உடனே வல்லமை புறப்படுது. அப்ப அவரிடத்துல இருந்த வல்லமை வெளியே வருகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 56வது வசனம். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள் பட்டணங்கள் நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொடும்படி கேட்டுக்கிட்டாங்க. அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். நம்மளுக்குள்ள இருந்த அபிஷேகம் வெளியே வந்துகிட்டே இருக்க வேண்டாம். நீ ஒரு பெட்டிக்கடை தான் வச்சிருக்கிற, இந்த வழிந்து நிரம்பி ஓடுற அபிஷேகத்தோடு உட்கார்ந்து பாரு. உன் பெட்டிக்கடை ஒரு வருஷத்துல பெரிய ஜவுளி கடையா மாறி. அல்லேலூயா. அதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. அப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ள இந்த அபிஷேகம் வல்லமை அவரை தொடரவெல்லாம் சுகமாகிறான்.
அளவில்லாத ஒரு அபிஷேகம். அளவில்லாத அபிஷேகம்னு சொல்லியாச்சுனாலே ஒவ்வொரு ஃப்ளோயிங் அனாயிண்டிங் தான். அது வெளியே வந்துக்கிட்டு நிறைஞ்சி வெளியே வருது. அது போகிற இடத்துல எல்லாம் அற்புதத்தை நடத்தி கொண்டிருக்கோம். யாருக்கு அந்த அபிஷேகத்தை கொடுப்பார்? இயேசு சொன்னாரே, யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37வது வசனம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். முதல்ல நமக்கு தேவை thirst for anointing. தொண்டை வறண்டு போயிருக்கிறவன் தண்ணிக்காக எப்படி தவிப்பானோ அந்த தவிப்பு உனக்கு இருக்க வேண்டாம். இந்த அபிஷேகத்தை பெறணும் சொல்லி நீ எவ்வளவு தாகமா இருக்கான் பாப்பாரு. எபிரேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இந்த வசனத்தின்படி அந்த வசனத்தின் மூலம் உனக்கு வல்லமை கொடுக்குது, ஜீவனை கொடுக்குது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்திலும் எந்த கருக்கான பட்டயமாக ஆவி ஆத்மா ஊன உருவ குத்துறன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? உன் சரீரத்தை தேவையில்லாத எல்லாத்தையும் தூக்கி வீசி உன்னை பரிசுத்தவானா மாத்திரும். உன்னை பரிசுத்தவானா மாத்திரும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டாம். எவ்வளவுக்கு எவ்வளவு பரிசுத்தமா இருக்கியோ அபிஷேகம் அதிகரிக்கும். என் இயேசுவுக்கு எப்படி இந்த அபிஷேகம்? யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 46வது வசனம். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? என்னிடத்துல பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? யோவான் 10வது அதிகாரம் 36வது வசனம். பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே. பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டவர். நீ பரிசுத்தமா மாத்திரம் இருந்துட்டீனா உன் கூட கர்த்தர் இருப்பாரியா. நீ எங்க போனாலும் உன் கூட வருவாரு. நல்லா கவனிங்க. என் இயேசுவோடு கூட அவர் இருந்தாரா? கூட வருவாரு. கர்த்தர் உன்னோடு கூட இருக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். அவர் உன் கூட இருப்பாரு. இயேசு தனியாகவே இல்லைனாரே. இயேசு சொன்னார், யோவான் 8வது அதிகாரம் 16வது வசனம். நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். நானும் என்னை அனுப்பின பிதாவுமாய் இருக்கிறோம். யோவான் 10வது அதிகாரம் 30வது வசனம். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். நீயும் பிதாவும் ஒன்னா இருக்கணும். நீயும் இயேசுவும் ஒன்னா இருக்கணும். உன் இருதயம் சுத்தமா இருக்கணும். அவர் கூட வருவாரு. அவர் கூட வருவாரு. நீ அவருக்கு பிரியமா இருந்துட்டீன்னா உனக்குள்ள வல்லம் அதிகமா இருக்கும்.
உனக்குள்ள வல்லம் அதிகமாகும். இயேசுவுக்குள் வல்லமை அதிகமாக இருக்க காரணம் அதுதான். இயேசு சொன்னாரே, யோவான் 13வது அதிகாரம் 34-35, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடத்தில் அன்பாயிருந்தது போலன்னு சொன்னாரே, அதுதான் புதிய கட்டளை. அன்பாயிருங்கிறது நியாயப்பிரமாணத்தில் இருக்குது. ஆனா புதிய கட்டளை என்னது? நான் உங்களிடத்தில் அன்பா இருந்தது. அந்த அன்பு என்ன? பிதாவே இவர்களை மன்னியா. முள்முடிய வச்சு மூஞ்சில காரி துப்பி கன்னத்தில் அடிச்சு சிலுவையில் அரைஞ்சவனுகளுக்காக மன்னி சொன்னாரே. அப்படின்னு அர்த்தம் என்ன? உன் இருதயத்துக்குள்ள எந்தவித கசப்பும் வரக்கூடாது. ஆண்டவர் விரும்புகிறது அதுதான். நான் உங்களிடத்தில் அன்பாக இருந்தது போல நீங்க ஒருத்தரத்தில் ஒருத்தர் அன்பாயிருங்க. நம்ம அந்த அன்புக்குள்ள வர வேண்டும். எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 30-32 வரை. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. நல்லா கவனிக்க வேண்டும். சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம். ஒரு சின்ன கசப்பு இருந்தாலும் உன்கிட்ட இருந்து வல்லமை வெளியே வராது. யார் மீது கோபம் இருந்தாலும் வராது. அதனாலதான் நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ளு. Your heart has to be protected. No, don't allow any evil to enter into your heart. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதான் எழுதி இருக்குது. நீ துக்கப்படுத்திட்டீங்கன்னா வல்லமை வெளியே வராது. நாம் அதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். மன்னிக்கிற ஒரு சுபாவம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 14-15 வசனங்கள். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். நல்ல கவனிங்க. நம்ம மன்னிக்காம ரொம்ப கம்பீரமா நடப்பான். உன் பாவம் நீ அவளை மன்னிக்கலைன்னா அவர் ஒன்றை மன்னிக்க மாட்டாரு. நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ராத்திரியும் பகலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆண்டவர் சொல்றாரு, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 22-24 வரை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். இந்த வசனத்தின்படி ஆங்கிலத்தில் வீணனே என்று சொல்லுகிறவன் யூஸ்லெஸ். சாதாரணமாக யூஸ்லெஸ்ன்னு சொல்லிடுவோம். மூடனே என்று சொல்லுகிறவன் முட்டாள்னு சொல்றவன். அது நியாய தீர்ப்பில் கொண்டு போய் விட்டுருவான். வாசிப்போம். ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஆண்டவர் சொல்றாரு, reconcile.
முதல்ல reconcile. அவன் மூஞ்ச தூக்கிட்டு இருக்கிறான். அவன் மூஞ்ச தூக்கட்டும், எனக்கு என்ன, பரலோகம் போக முடியாது. அது என்ன காரணம்? அவனோட ஒப்புரவாக